ஊத்தங்கரை அருகே இந்தியா கூட்டணி வேட்பாளர் கோபிநாத்துக்கு மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் வாக்கு சேகரிப்பு. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த எட்டிப்பட்டி கிராமத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் டாக்டர் கந்தசாமி அவர்களின் தலைமையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் கோபிநாத்துக்கு பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அக்கிராமத்தில் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்தும் மோடி அரசு மக்களுக்கு செய்த துரோகங்களையும் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுக்கு செய்த நன்மைகளையும் எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் 150க்கும் மேற்பட்ட பெண்களும் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் என சுமார் 250க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் டாக்டர் கந்தசாமிக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் எட்டிப்பட்டி சேர்ந்த கிராம மக்கள் கூறியது, கை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் டாக்டர் கந்தசாமி முன் சபதம் எடுத்துக்கொண்டனர். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. நான் வந்துட்டு போனேன், அதுக்கப்புறம் யாராவது பிரச்சாரத்துக்கு வந்தாங்களாங்க? யாருமே வரல. சரி, இப்ப நான் யாருன்னு தெரியுமா? தெரியுமா? சரி, நானும் உங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். ஊத்தங்கரையில் இருக்கிறேன். ஏன் ஊர் பொதுமக்களுக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுக்கு நம்ம சமுதாயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு டிஎம்கே மட்டும்தான். சரியா? இது நிறையா பேர்த்துக்கு தெரியாது, கிராமங்களில் தெரியறதில்ல. இன்னைக்கு நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்மளுக்கு இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்மளுக்கு இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்குது. அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிராமப்புறங்கள் இருக்கிறவங்க எதுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்கிறாங்க, 4 பேர் ஊரில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அதை வச்சு நம்ம ஓட்டு போடுறோம். இன்றைக்கி நம்ம குடும்பத்துக்கு எது நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி ஓட்டு போடணும். ஏன்னா அந்த ஓட்டு தான் நம்மளுடைய தலைவிதியை, நம்மளுடைய எதிர்காலத்தை, நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை, நம்ம எதிர்காலத்தை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அந்த ஓட்டு தான். அந்த ஓட்டு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. அதை வச்சு தான் நம்ம நம்மளுக்கு வேண்டியதை நம்ம வாங்க முடியும். ஓட்டுவங்க மற்றவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நம்ம சொந்தக்காரன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு எது பாதுகாப்பாக இருக்குது, நம்ம இனத்துக்கு எது பாதுகாப்பாக இருக்குது, நான் எந்த கட்சியோட சேர்ந்துருந்தால் நம்ம குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு முதலமைச்சர். அதாவது இந்தியாவில் நிறையா மாநிலங்கள் இருக்குது, அந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒரு சிறந்த முதலமைச்சருங்கிற பேர் வாங்கினவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணுறாருன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் அன்றைக்கி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னார், நான் வந்தாக்கா ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுப்பேன்னாரு. இன்றைக்கி எல்லாத்துக்கும் 1000 ரூபா கிடைக்குதா? கிடைக்குதாம்மா? இல்லைம்மா, இல்லை அது வரும். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வீடு இல்லைம்மா, அது வரும். அதில் சொல்லிட்டாருமா, அது உங்களுக்கு அவசியம் வந்தே தீரும், வராமல் இருக்காது. சரியா? வேற நீங்க பஸ்ஸில் போறீங்களா? காசு கொடுக்குறீங்களா? உங்களுடைய சொந்த பஸ் மாதிரி போறீங்க, உங்களுடைய பஸ் மாதிரி ஏறி உட்காடுறீங்க, நீங்க போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு சலுகை இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. கிராமப்புறத்தில் இருக்கிற எத்தனை படிக்கிறதுக்கு குழந்தைங்க போய் காலேஜில் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு புதுமை பெண் திட்டம் மூலமாக
மாதம் 1000 ரூபா வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு நீங்கள் படிப்பே முடிச்சுட்டு வந்துடலாம். எந்த காலேஜில் போனாலும் உங்களுக்கு மாதம் 1000 ரூபா வந்து +2 வரைக்கும் நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா காலேஜ் படிப்புள்ள அரசாங்கமே ஏற்றுக்குது. அந்த மாதிரி திட்டமும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்கள் குழந்தைங்களை வந்து ஈஸியாக படிக்க வைக்கலாம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து என்றைக்குமே நம்ம சமுதாயம் மறக்க முடியாத ஒரு காரியம் பண்ணியிருக்காருன்னா கலைஞர். சரியா? ஆமாம் ஆமாம். அது வந்து 3% உங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த ஊரில் வந்து இன்றைக்கி அரசாங்க உத்தியோகத்துக்கெல்லாம் நிறையா போயிருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் காரணம் அந்த 3%. 100 சீட்டு இருக்குது அரசாங்க வேலையில் அப்படின்னா 3 சீட்டு உங்கள் சமுதாயத்துக்கு தான், நம்ம சமுதாயத்துக்கு தான் அப்படிங்கிறத வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறையா சலுகைகள் வந்து அந்த 3% கொடுத்ததுக்காகவே நீங்கள் காலம் பூரா அவருக்கு வந்து தெய்வமாக கும்பிட்டு அந்த கட்சிக்கு தான் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வெளிநாட்டில் கனடா நாட்டில் அவர் பெரிய நாடு, அதில் வசதி இருக்கிற நாடு, அந்த நாட்டிலேயே இந்த காலை உணவு திட்டத்தை அவங்க வந்து நம்ம தமிழ்நாடை பார்த்து அவங்க கொண்டாந்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த திட்டம் வந்து ஜனங்களோட மத்தியில் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஆழத்தையும் ஜனங்களுடைய உள்ளுணர்வு மனுஷன் நம்ம குழந்தைய வந்து எப்படி வேணாலும் விட்டு போகலாம். காலை ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடை போட்டு தான் படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை மாதிரி 1000 திட்டங்கள் வந்து திமுக அரசு செஞ்சுருக்கு. அவர் வந்து இன்னைக்கு அவருடைய ஆணைக்கிழங்க தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எந்த தொகுதியில் எல்லா இடத்துலையும் நான் நிற்கிறதா நினச்சி நீங்கள் உங்கள் ஓட்டை வந்து நான் சொல்கிற ஆளுக்கு போடணும்னு சொல்லியிருக்கிறார். அதன் பிரகாரம் அவர் வந்து இன்றைக்கி பேசுன மாதிரி நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு கை சின்னத்துக்கு வந்து ஓட்டு போட்டு கோபிநாத் அவர்களை பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்க வைக்கணும். அது இந்த ஊரில் அதனால் நீங்கள் வந்து இனிமேல் வந்து எதுவாக இருந்தாலும் உங்களால் முடியலைன்னா நான் ஊத்தங்கரையில் தான் இருக்கிறேன், நீங்கள் வந்து எங்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு வேண்டியதை நான் செஞ்சு தர்றேன். சரிதான்? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஊருக்கு வந்து அன்னைக்கு ஒருத்தர் இந்த ஊர்லேருந்து வந்திருந்தார். திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட பேசினாருமா. ஆமாம் ஆமாம். அவர் பேசுகிறப்போ உடனே ஒரு சீஃப் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி ஒரு காவாத்தட்டையில் ஏதோ மூடிட்டாங்க, தண்ணியே வர்றதில்லை அப்படின்னு மாதிரி சொன்னார். அது வந்து உடனே இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நடவடிக்கை எடுத்து அதை வந்து தண்ணி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. போடுங்க ஐயா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்க ஐயா ஓட்டு, போடுங்கண்ணா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு.